இன்றைய தினசரி மன்னா. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. புதிய நாள் புதிய நம்பிக்கைக்கு உங்களை அனைவரும் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற வேத பகுதி எபேசியர் 4 அதிகாரம் 30வது வசனம். அன்றியும் நீங்கள் மீட்பு நாளுக்கென்று முத்தரிக்கப்பட்ட பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இந்த வசனத்தில் கர்த்தரின் இயேசு கிறிஸ்து சொன்ன வாக்குத்தத்தத்தின் நிறைவாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். இந்த வசனத்தில் அப்போஸ்தலர் பவுல் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு எழுதின வசனம் என்னன்னா, நம்ம மீட்பு நாளுக்காக முத்திரிக்கப்பட வேண்டும், அதுக்காக நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்தக்கூடாது. ஏசப்பாவுக்குள்ள ரட்சிக்கப்படுறது நமக்கு நம்ம வாழ்க்கையில கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம், மேன்மை. அதுக்கு மேல உள்ள மேன்மை என்னன்னா, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுறது. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட நம்ம பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது. நம்ம ஒரு நார்மலாகவே ஒரு மனுஷன் எப்போ துக்கப்படுத்தோம்னா, அவங்களுக்கு பிரியமில்லாமல் நம்ம செஞ்சோம்னா அவங்களுக்கு துக்கப்படுத்துவோம், அவங்களுக்கு கீழ்ப்படியாமல் நடந்துக்கிட்டோம்னா நம்ம அவங்கள துக்கப்படுத்தணும். அதே மாதிரி தான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட நம்ம பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருக்க போச்சுல, பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழி நடத்த போச்சுல, அதுக்கு கீழ்ப்படையாமல் நம்ம மாம்சத்தின் காரியங்களை நிறைவேற்றிவர்களாக இருந்தோம்னா நம்ம பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். வசனத்தில் இன்னொன்று ஏசப்பா இந்த பூமியில் வாழ போச்சுல ஒரு வசனம் சொல்லியிருக்காங்க. ஏசப்பாக்கு விரோதமாகவும் அண்ட் பிதாவுக்கு விரோதமாகவும் சொன்ன வார்த்தை மன்னிக்கப்படும், ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான சொன்ன வார்த்தைகள் மன்னிக்கப்படாது. ஸோ அதனால பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த உலகத்தில் இந்த சரீரத்தில் கிடைச்ச மிகப்பெரிய ஆசீர்வாதம், மேன்மை. உலகத்தை சிருஷ்டித்த கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அந்த ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்தக்கூடாது. அதனால் இன்றைக்கு இந்த வசனத்துக்கு நம்ம அர்ப்பணிப்போம். நம்ம செயலின் மூலமாக நிறைய நேரம் நம்ம கர்த்தருடைய ஆவியானவரை துக்கப்படுத்தியிருப்போம், கர்த்தருடைய ஆவியானவருக்கு கீழ்ப்படியாமல் நடந்திருப்போம், வசனத்துக்கு விரோதமாக நடந்திருப்போம். அப்படி நீங்கள் நடந்து கொண்டீங்கன்னா ஏசப்பட்ட மன்னிப்பு கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரை மீண்டும் மீண்டும் துக்கப்படுத்தாதபடிக்கு உங்கள் வாழ்க்கை இருந்ததுன்னா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அதனால இப்போ நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி, நீங்கள் கொடுத்த வசனத்துக்காக நன்றி, நீங்கள் கொடுத்த மேலான ஆசீர்வாத நன்மை பரிசுத்த ஆவியானவரின் வரத்துக்காக நன்றி. இயேசுப்பா, நீங்கள் இந்த சரீரத்தில் பரிசுத்த ஆவியானவரின் தங்கும்படி நீங்கள் தெரிந்து கொண்ட இந்த பாத்திரம் இயேசுப்பா, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு நடந்து கொள்ள நீங்கள் எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.